இல்ல அப்படி என்ன ஒரு 5000 ஆமையை சரி அவர் வந்து கொண்டிருக்கணும். அப்ப எங்கிட்ட ஆக்கடையில் என்ன செஞ்சிருக்கணும், அவங்க வந்து போராட்டத்தை விட்டு போட்டு இங்க வராரு சர்ஜுனா, டே சர்ஜுனா சர்வதேச சைக்கோ ஆமையை பிடிக்க போயிருக்கோம். நில்லு நில்லு, ஏன் நீ இந்தியா போனி? தமிழ்நாட்டில் என்ன கூப்பிட்டவங்க தாவேக தளபதி இருக்காரല്ലോ, தளபதி கூப்பிட்டு தான் நான் போனேன். நடிக்காத, உனக்கு இங்க எலும்பு தூக்கி போடுறவர் அவர். நோமல் நோமலாவே நீ நோமலோட தான் இருக்கிறன்னு எல்லாருக்கும் இங்க தெரியும். அப்போ நோமல் எலும்ப கவி கண்டு தான் நீ இந்தியா கொண்டு போயிருக்கிற. இப்ப அங்கே இருந்து காய்ச்சி போட்டு இங்க வந்து சொல்லுவேன், ஓ நாங்கள் காய்ச்சி போட்டு வந்துட்டோம், கச்சத்தீவை கொடுக்க போறோம், ஜாழ்ப்பாணத்தை எழுதி கொடுக்க போறோம், பிரிச்சு கொடுக்க போறோம், புடுங்க போறோம், கிளிக்க போறோம், காய்ச்சிய எல்லாத்தையும் சரியா சொல்றான். இங்க இருக்க சில துவேச தற்குறியில் அது தலையில தூக்கி வச்சிருந்த ஆட டிக்டாக்குகள் போட அதோட சேர்த்து இவங்க வந்து ரைட் இப்ப விஜய் வந்துட்டான், கச்சத்தீவை கொடுக்க போறாங்க, இது நாங்கள் வந்தால் தான் இதை சரியாக்கணும் அவங்க துவேசம் என்னும் ஆயத்தை கையில் எடுத்து அடுத்த எலெக்ஷன்ல அவங்க வந்து கதைக்க இருக்கிறவங்க அவங்களுக்கு ஓட்ட போட அனுரைய வீழ்த்த என்ன இந்த மாதிரி எத்தனை பேரை நாங்கள் பார்த்துட்டோம். உள்நாட்டில் துவேசத்தை உருவாக்கி இல்லாது, இப்போ வெளிநாட்டுக்கு போய் துவேசத்தை உருவாக்க வந்திருக்கிறேன். அடிப்போன காதடி செம்மடி மேடை பட சுடுவண்டாடாயே சுடுவன். இப்போ உன்னால விஜய்க்கும் கட்ட பேர் மூதேசி நான் காணக்கூடாது. இவனுக்கு யாரடா ஓட் போட்டாது? நாங்களோ அதுதான் இல்லை செஞ்சது போல